கைஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளிகேஷன்ஸ் இன் எக்மோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மெம்பரேன் ஆக்சிஜனேஷன் அந்த ப்ராசஸில் நம்ம காம்ப்ளிகேஷன் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் நம்மளுக்கு நடக்க போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன காம்ப்ளிகேஷன் பார்க்க போறோம்னா டிக்ரீஸ்டு ஃப்ளோ ஆஃப் எக்மோ, அப்புறம் வந்து ஈமோலைசிஸ் இன் எக்மோ, இன்ஃபெக்ஷன் ஆன் எக்மோ, ஹைப்பர் இன்க்ரீஸ் இன் CO2 in blood, next clotting on ECMO and hypoxia, decreased O2 supply and recirculation on VV ECMO, bleeding on ECMO and differential hypoxia, limb ischemia, vasoplegia and LV distension on ECMO. இந்த காம்ப்ளிகேஷன் நிறைய காம்ப்ளிகேஷன் நடக்கும். நம்ம மெயினான காம்ப்ளிகேஷன் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ்டு ஃப்ளோ ஆன் எக்மோ. ஸோ ஃப்ளோ கம்மியாச்சுன்னா நம்ம என்ன நடக்கும்? வாட் கேன் ஹேப்பன் வென் த ஃப்ளோ ஆஃப் தி எக்மோ இஸ் டிக்ரீஸ்டு? ஃபர்ஸ்ட் வந்து சேட்டரிங் ஆஃப் எக்மோ நடக்கும். ஸோ அந்த எக்மோ டியூபிங்கில் அங்கே சேட்டரிங் நடக்கும். சேட்டரிங் ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் தர மாதிரி ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். சேட்டரிங் ஆஃப் கேன்லாஸ் அண்ட் சேட்டரிங் ஆஃப் டியூபிங்ஸ் அந்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் ஃப்ளோ நம்பர்ஸ் ஆன் எக்மோ பிளட் ஃப்ளோ அண்ட் டிக்ரீஸ் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கும். அரல்ஸ் இன்அடிக்குவேட் ஆக்சிஜனேஷன் ப்ராப்பராக இருக்காது. அரல்ஸ் ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டியே இருக்கும். நெக்ஸ்ட் வாட் காசஸ் திஸ் டிக்ரீஸ்டு ஃப்ளோ? எதை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அன்கண்ட்ரோல்டு ப்ளீடிங். ஸோ ப்ளீடிங் இருக்கிற பேஷண்ட் அன்கண்ட்ரோலபிளாக ப்ளீடிங் இருக்கிறவங்க நம்மளுக்கு ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஆர் செப்டிக் ஷாக் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாக் ஸ்டேட், ஹைப்போவோலிமியா, டிக்ரீஸ் பிளட் வால்யூம் இன் பேஷண்ட், சிவியர் வேசோப்ளீஜியா அண்ட் இன்அடிக்குவேட் வீனஸ் ரிட்டர்ன் டியூ டு ஸ்மாலர் கேன்லா ஆர் இம்ப்ராப்பர் பொசிஷன் நம்ம ஒழுங்காக பிளேஸ் பண்ணாமல் கேன்லா பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்அடிக்குவேட் வீனஸ் ரிட்டர்ன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹவு டு ப்ரிவெண்ட் இந்த டிக்ரீஸ் ஃப்ளோ ஆஃப் எக்மோ நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் கிங்கிங் ஒன்றும் இல்லை, அந்த டியூபிங் மடங்கி இருக்கிறது ஆர்எல்ஸ் சுத்திக்கிறது தான் கிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேல் போர்ஷன் ஆஃப் கேன்லா ஒழுங்காக கேன்லா பிளேஸ் பண்ண மாதிரி தான் ஆர்எல்ஸ் ரூல் அவுட் இன்ட்ரா அப்டாமினல் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம்னாலையும் நம்மளுக்கு டிக்ரீஸ்டு ரிட்டர்னாக இருக்கலாம். நெக்ஸ்ட் செக் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆக்சினேட்டர் ப்ரெஷர் கிரேடியன்ட், அது வந்து டெல்டா பி. அதாவது இங்கே ஆக்சினேட்டர் இருக்குன்னா இந்த ஆக்சினேட்டர் இன்லெட் வருது, அந்த இன்லெட் வந்து நம்ம P2 ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவுட்லெட்டை வந்து P3 ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பம்புக்கு வருதுல இந்த லைனுடைய ப்ரெஷர் வந்து P1 ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் P2 அண்ட் P3, இந்த P2க்கும் P3க்கும் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம டெல்டா பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெல்டா பியில் வந்து ஏதாவது கிரேடியன்ட் அப்நார்மலாக இருந்தால் அந்த ப்ரெஷர் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ தட் இந்த P2 ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா இங்கே ஏதாவது கிளாட் இருக்குன்னு அர்த்தம். அதே P3 ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் பேஷண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம சர்க்யூட்டில் பேஸ்ட் ஆன் டெல்டா பி வி கேன் டிட்டர்மைன் வாட் த இஷ்யூ ஆஃப் தட் ஆன் தட் சர்க்யூட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் ஷுட் பி less than 300 mm mercury with less than 500 mm gradient இருக்கும். ஸோ இந்த டெல்டா பி gradient வந்து less than 500 mm mercury இருக்கும் between pre and post oxygenator. Next, evaluate possible source of bleeding and evaluate invasive hemodynamic monitoring like central venous pressure and pulmonary artery pressure, mixed venous saturation, lactate for signs of fluid status and perfusion. So இந்த hemodynamic monitoring நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும், invasive hemodynamic monitoring. Next, ensure outflow and inflow cannulas are not too close in proximity creating the shunt. ஸோ நம்ம கேன்ல அவுட்ஃப்ளோ இந்த இன்ஃப்ளோ இருக்குல்ல, அது ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது. க்ளோஸாக இருந்தனாலும் ஷண்டிங் நடக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிமைஸ் ஃப்ளூயிட் ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கணும். அண்ட் ஃப்ளூயிட் ரெசிஸ்டேஷன் பை சீசிங் டயரிசிஸ் நம்ம பிளாக் பண்ணணும். நெக்ஸ்ட் மெயின்டைன் ஹீமோகுளோபின் ஆஃப் 8 milligram per deciliter. ஹீமோகுளோபின் வந்து 8 milligram நம்ம மெயின்டைன் பண்ணணும். இஃப் நாட் ப்ளீடிங் maintain greater than 9 milligram per DL if bleeding exists. bleeding இருந்ததுன்னா நீங்க 9 milligramல மெயின்டைன் பண்ணணும். அதர்ஸ் bleeding இல்லைனா 8 milligram per deciliter நீங்க மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் கரெக்ட் சோர்ஸ் ஆஃப் bleeding if identified. bleeding எங்க நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் மே நீட் ரெடியூஸ் anticoagulation or hold for a few hours if bleeding or hemoglobin decrease continues despite adequate transfusion. ஸோ bleeding ரொம்ப நடந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க need to reduce anticoagulation நீங்க reduce பண்ணணும் for a few hours. Next, change oxygenator if large pre and post membrane gradient. delta P ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா oxygenator இது failure இருக்கு, oxygenate problem. So we have to extend the oxygenator, maybe due to clots. Next, reposition of cannula or place second venous drainage cannula for VVA configuration. நம்ம VVA ECMO பார்த்துப்போம். அதனால் VVA ECMOனா இது வந்து ஒரு ஹைபிரிட் ECMO. It has multiple drainage or multiple access cannulas. Okay. ஹீமோலைசிஸ் ஆன் எக்மோ. ஹீமோலைசிஸ் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்பிசி எக்மோல நடக்கும். எக்மோல இப்போ நடந்தால் என்னென்ன நடக்கலாம்? ஒன்று வந்து அன்எக்ஸ்பிளைன் அனிமியா நடக்கலாம், பிளட் வால்யூம் கம்மியாக இருக்கலாம்,
நெக்ஸ்ட் வந்து ஹெமட்டூரியா, பிளட் யூரின். நெக்ஸ்ட் எலிவேட்டட் எல்டிஹெச்னா லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ் என்சைம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் எலிவேட்டட் பொட்டாசியம் அயான்ஸ். நெக்ஸ்ட் ரெட் ஆர் டார்க் ப்ரௌன் கலர்ட் யூரின் அண்ட் எலிவேட்டட் பிளாஸ்மா ஃப்ரீ ஹீமோகுளோபின். பிளாஸ்மா ஃப்ரீ ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும். ஆர்எல்ஸ் அன்டிடெக்டபிள் ஹாப்டோகுளோபின். ஹாப்டோகுளோபின் நம்ம லிவரில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீமோகுளோபின் தான் ஹாப்டோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாட் காசஸ் திஸ் ஹீமோலைசிஸ்? ஹை எக்மோ பிளட் ஃப்ளோ. நம்ம பிளட் ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாக பண்ண நம்ம என்ன நடக்கும், அந்த டியூபிங் வந்து நல்லா க்ரஷ் ஆகும். ஸோ நம்ம எக்மோல சென்ட்ரிஃபியூகல் தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோ ரேட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃப்ளோ ரேட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஹீமோலைசிஸ் கேன் ஹேப்பன். நெக்ஸ்ட் ஹை ஆர்பிஎம், ஹை ரெவல்யூஷன் பெர்மிட் இருந்தாலும் ஹீமோலைசிஸ் நடக்க ஹேப்பன். நெக்ஸ்ட் venous cavitation and high delta P between pre and post membrane oxygenated due to clots of the oxygenator. ஸோ இந்த வீனஸ் சைடு இது வந்து ப்ரீ மெம்பரேன் ஆக்சிஜனேட்டட் ப்ரெஷர். வீனஸ் சைடில் இருக்குது ப்ரீ மெம்பரேன் ஆக்சிஜனேட்டட் ப்ரெஷர். அப்புறம் ஆர்ட்ரியல் சைடில் இருக்குது வந்து போஸ்ட் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டட் ப்ரெஷர். ஸோ பிட்வீன் ப்ரீ அண்ட் போஸ்ட் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் தான் நம்ம என்ன சொல்றது டெல்டா பி ஆர் ப்ரெஷர் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. Next, how to prevent this hemolysis on ECMO? Routine examination of the circuit, cone oxygenator for any clots or obstruction. Check lactate dehydrogenase, plasma free hemoglobin and bilirubin routinely. So in case elevated, we can prevent that by checking this. Next, keeping lower RPM to achieve desired flows. RPM வந்து முடிஞ்ச அளவு கம்மியா ரெக்வயர்டா வச்சிருந்தா தான் இந்த ஹீமோலைசிஸ் நம்மளால தடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஹவு டு மேனேஜ்? கன்சிடர் ரீப்ளேசிங் வித் லார்ஜர் கேனுலா. கேனுலா வந்து சின்னதாக இருந்தால் நீங்கள் பெரிய கேனுலாக்கு போகலாம். ஹை ரெசிஸ்டன்ஸ் இஸ் அப்சர்வ். டிக்ரீஸ்டு எக்மோ பிளட் ஃப்ளோஸ். எக்மோ பிளட் ஃப்ளோஸ் கம்மி பண்ணலாம். ஆர்எல்ஸ் டிரான்ஸ்ஃபியூஸ்டு பேக்டட் பிளட் செல்ஸ் பிஆர்பிசி நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் சிவியர் ஹீமோலைசிஸ். ஃபுல் ஆன்டிகோகுலேஷன் இஃப் ப்ளீடிங் இஸ் நாட் அப்சர்வ். ப்ளீடிங்கே நடக்கலன்னா ஃபுல் ஆன்டிகோகுலேஷன் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆன் எக்மோ. எக்மோல இன்ஃபெக்ஷன் நடந்தால் என்ன நடக்கும் கொஸ்டின் பார்ப்போம். வாட் கேன் ஹேப்பன் இன் இன்ஃபெக்ஷன்? லீகோசைடோசிஸ், டபிள்யூபிசி இன்க்ரீஸ் ஆகும். ஃபீவர் மேபி மாஸ்ட் பை எக்மோசெப்டிக் டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட் அண்ட் வார்ம் ஆர் கோல்ட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், சிவியர் வாசோப்ளீஜியா அண்ட் டிக்ரீஸ்ட் பிளட் ப்ரெஷர் அண்ட் லோ கார்டியக் அவுட்புட். ஸோ இந்த கேசஸ்லாம் இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது எக்மோல ஹேப்பன் ஆகும். நெக்ஸ்ட் காசஸ். என்னென்ன காசஸ்னால இந்த இன்ஃபெக்ஷன் நடக்குது எக்மோல அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை ரிஸ்க் இஃப் ஏசெப்டிக் டெக்னிக். அது நம்ம ஸ்டெரைல் டெக்னிக் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருந்தால். ஸ்டெரைல் டெக்னிக் ஒழுங்காக ஸ்டெரைல்னா நம்ம ஃபுல்லாக பண்ணதை விட அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த என்விரான்மெண்ட் அன்ஸ்டெரில்மெண்ட் இருந்தாலும் ஓகே. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர் இருக்குல்ல அது வந்து நம்ம ஸ்டெரைலாக பண்ணணும். ஹை ரிஸ்க் வித் ப்ரொலாங்ட் கேனுலேஷன், இன்டுபேஷன் அண்ட் இன்டர்வியூங் லைன்ஸ், கிராஸ் கண்டாமினேஷன் இன்சைட் ஐசியூ. நெக்ஸ்ட் ஹவு டு ப்ரிவென்ட்? பேன் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் செக் சீரியல் லாக்டேட் ஆர் மிக்ஸ்டு வித் சேச்சுரேஷன், மெயின்டைனிங் ஏசெப்டிக் டெக்னிக்ஸ் அண்ட் டியூரிங் எக்மோ கேனுலேஷன், அவாய்டிங் கிராஸ் கண்டாமினேஷன், ஃபாலோவிங் ஏசெப்டிக் டெக்னிக்ஸ் வைல் சக்ஷனிங் அண்ட் ரூயிரிங் ட்ரெஸ்ஸிங். ஏசெப்டிக் டெக்னிக் இங்கே ஃபாலோ பண்ணால் ப்ரிவென்ட் பண்ணலாம் இன்ஃபெக்ஷன் வரதுலேருந்து. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு மேனேஜ்? எம்பிரிக் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இஃப் சஸ்பெக்டட் இன்ஃபெக்ஷன் வைல் awaiting கல்ச்சர் ரிசல்ட்ஸ். பாசிட்டிவ் பிளட் கல்ச்சர்ஸ் வாரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்டுவெல்லிங் கேத்தட்டர்ஸ், சென்ட்ரல் லைன்ஸ், ஆர்டரி லைன்ஸ் இஃப் பாசிபிள். ஃபைண்டிங் த சோர்ஸ் அண்ட் கண்ட்ரோல். எதனால அந்த இன்ஃபெக்ஷன் நடக்குது நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் ரெக்வயர்ட். ஃப்ளூயிட் நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாலும் அட்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்டட் ஃப்ரம் எக்மோ சர்க்யூட் ரெக்வயர்ஸ் பிளான் எக்மோ ஆல்டர்னேட்டிவ். ஸோ எக்மோல இன்ஃபெக்ஷன் நடந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே ப்ரீ பிளான்டான ஆல்டர்னேட்டிவ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஹைப்பர் கார்பியா, இன்க்ரீஸ்டு கார்பன் டை ஆக்சைடு லெவல் in blood. So what can happen? Steady increase in PaCO2 level and acute increase in PaCO2 level and increased requirement of vasopressors. ஏன் vasopressor requirement? CO2 increases நம்ம வெசில் டைலேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரெக்வயர்மெண்ட் ஆஃப் வாசோப்ரெசஸ் அதிகமாக தேவை. ஸோ இது வந்து நடக்கலாம். ஸோ CO2 வாசோடைலேட்டர் இருந்து நம்ம வாசோடைலேட்டர் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்ம வாசோப்ரெசர் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் increased pulmonary artery pressure and severe hypotension. blood pressure drop ஆகிறதுக்கும் இங்கே சான்சஸ் இருக்கு. Next, what causes this hypercarbia? Failing oxygenator, condensation of oxygenator, air or oxygen blender failure இருந்தா வரலாம். Next, lesser sweep gas flow, so that there will be increased carbon dioxide in the patient. Next, how to prevent? Check ABG frequently. arterial blood gas நம்ம frequent பண்ணிட்டே இருக்கணும். Next, check air oxygen blender and check pump flow rate greater than 2/3 of cardiac output. Keep sweep gas according to maintain PaCO2 and check for any recirculation phenomenon. Check ABG at different arterial sites and evaluate cardiac function with echocardiography. Next, how to manage this infection? Purge or turn sweep flow
to 10 liter per minute for 1 to 2 seconds and monitor for water release from the oxygenator. Sweep should be purged hourly in case of low sweep flow less than 1 liter per minute and every 2 hours at higher flows. So hypercarbia எப்படி prevent பண்ணணும்னா இங்க purge பண்ணணும். next purged hourly low sweep gas flows. இந்த sweep gas flows நம்ம எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும், less than 1 liter per minute மெயின்டைன் பண்ணணும் and every 2 hours with higher flows. Increase ECMO flows, increase minute ventilation and optimize cardiac function in peripheral ECMO. Change air oxygen blender if found effective and change oxygenator if it is failed. ஸோ இங்கே ஹைப்பர் கார்பியை ப்ரிவென்ட் பண்ண நம்ம ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆக்சிஜன் நம்ம எப்படி பண்ணலான்ற மேனேஜ்மெண்ட்டை தான் இங்கே பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் எக்மோ ஃப்ளோஸ் பண்ணுறோம். அதே போல் ஸ்வீப் கேஸ் மானிட்டரிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மினிட் வென்டிலேஷன் அதிகம் பண்ணுறோம். ஏர் ஆக்சிஜன் பிளட் வந்து டிஃபெக்ட் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஆக்சிஜன் ஃபீல் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ் பண்ணும்போது நம்ம ஆக்சிஜனை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் பேஷண்ட் பிளட்ல. ஸோ தட் வி கேன் ப்ரிவென்ட் த ஹைப்பர் கார்பியா சினாரியோ. நெக்ஸ்ட் கிளாட்டிங் ஆன் எக்மோ. எக்மோல கிளாட்டிங் நடந்தால் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கிளாட்ஸ் இன் எக்மோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜனேட்டரில் கிளாட் ஆகலாம், அதில் சர்க்கியூட்டில் ஏதாவது கிளாட் ஆகலாம். ஸோ ஆக்சிஜனேட்டர் இங்கே வந்து பேட் கிளாட், இங்கே சர்க்கியூட் ஆக்சிஜனேட்டரில் கிளாட்டு, அதில் சர்க்கியூட்டில் ஏதாவது கிளாட்டு. நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபிகல் பம்பில் ஏதாவது கிளாட் நடக்கலாம். நெக்ஸ்ட் கேன்வஸில் கிளாட் நடக்கலாம். அதனால நம்மளுக்கு என்னென்ன நடக்கலாம்னா ஆக்சிஜனேட்டர் ஃபெயிலியர், ஆக்சிஜனேட்டர் eventually get failure and unable to continue ECMO flow and eventually death of the patient may occur. நெக்ஸ்ட் எதனால இந்த நடக்குது, இந்த சினாரியோ நடக்குது பார்த்தோம்னா, இன்அடிக்குவேட் ஆன்டிகோகுலேஷன். ஆன்டிகோகுலேஷன் ஒழுங்காக பண்ணாமல் இருந்தால் இந்த கிளாட்டிங் நடக்கலாம். ஸோ வி நீட் ஆன்டிகோகுலேஷன். ஸோ அந்த ஆன்டிகோகுலேஷன் அதுவும் ரெக்வயர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லோ எக்மோ பிளட் ஃப்ளோஸ். எக்மோ பிளட் ஃப்ளோஸ் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு கிளாட்டிங் நடக்கலாம். நெக்ஸ்ட் நாட் ஃப்ளஷிங் த சாம்பிளிங் லைன்ஸ் வித் ஹெப்பாரின். ஹெப்பாரின் தான் ரொம்ப முக்கியம். கோகுலேஷன் தான் ஆன்டி கோகுலண்ட்டாக இருக்குது, நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஹெப்பாரின் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஃப்ளஷ் ஆகாமல் இருந்ததுதான் நடக்கலாம். ரெகுலர்லி வித் ட்ராவிங் ஆஃப்டர் ஏபிஜி சாம்பிள் நம்ம பண்ண முடிச்ச உடனே நம்ம ஹெப்பாரின் வச்சு ஃப்ளஷ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஹவு டு ப்ரிவென்ட். இந்த கிளாட்டிங் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாமின் சர்க்கியூட், கோன், கேன்லாஸ் அண்ட் ஆக்சிஜனேட்டர் டெய்லி ஃபார் எனி கிளாட்ஸ். டெய்லி நம்ம அதெல்லாம் நம்ம கேன்லாஸ்லாம் பார்த்துட்டே இருக்கணும். செக் ஃபார் இட்னா உள்ள ஹெப்பாரின் இன்டியூஸ்ட் த்ரோம்போசைட்டோபினியா. ஹெப்பாரின் இன்டியூஸ்டு த்ரோம்போசைட்டோபினியா இதுவும் நடக்கலாம் நம்ம ஒழுங்காக மானிட்டர் பண்ணாமல் இருந்தால். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணணும் by antibody or serotonin release assay if suspected. Heparin resistance is suspected and need for high heparin infusion rates. Check antithrombin 3 level. ஸோ heparin resistance அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், அதிகமான heparin நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமின் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஃபார் எம்போலிக் சைன்ஸ். ஸோ டிஜிட்ஸ் அந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்லாம் நம்ம எம்போலிக் கிளாட்டிங் சைன்ஸ் தான் இருக்கான்னு நெக்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் ரெகுலர் ஃபார் நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் ஹவு டு மேனேஜ் திஸ் கிளாட்டிங். இப்படி பண்ணலாம், வெரிஃபை ஆன்டிகோகுலேஷன் ஸ்டேட்டஸ் via PTT partial thromboplastin time and ACT activated converting time and anti-factor 10A level. Increased anticoagulation goal, exchange oxygenator if large clot visualized malfunctioning the oxygenator. Replace circuit or remove ECMO if arterial circuit contains clot. ஸோ சர்க்கியூட் ஆர்டியல் சர்க்குலர் கிளாட் இருந்தால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், அதில் சர்க்கியூட்டை ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் switch to heparin alternative like argatroban and bivalirudin in patients suspected or confirmed HAT. ஸோ ஹெப்பாரின் ஆல்டர்னேட்டிவா நம்ம இந்த மாதிரி ஆன்டிகோகுலன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்காட்ரோபான் ஆர் பைவாலிருடின் இந்த 2 ஆன்டிகோகுலன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹைபாக்சியா வந்து டிக்ரீஸ்ட் ஆக்சிஜன் இன் பிளட், டிக்ரீஸ் ஆக்சிஜன் சப்ளை இன் பிளட் லீட்ஸ் டு சைனோசிஸ்னா உள்ள டிக்ரீஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி ஆர்கன்ஸ் ரிசல்ட்டிங் இன் ப்ளூ கலர் டிஸ்கலரேஷன் ஆஃப் தி டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னென்ன நடக்கும்னு பார்த்தோன்னா, ஏபிஜி வித் பார்ஷியல் ஆக்சிடேஷன் வந்து லெஸ் தென் 60 millimeter mercury while on ventilator 100% FiO2 fraction of inspired oxygen concentration. So low saturation, dark color arterial blood and lactic acidosis. Dark color mean that deoxygenate or cyanotic. So the cyanotic sign. Next one is lactic acidosis and global tissue hypoxia. Next, what causes this hypoxia on ECMO? Failing oxygenator failure இருந்தா, high fraction of flow through native circulation with impaired pulmonary function. So high flow போனாலும் pulmonary function impaired ஆகும். So pulmonary function impaired ஆச்சுன்னா நம்ம oxygenator ஒழுங்கா நடக்காது. oxygenator ஒழுங்கா நடக்கலன்னா hypoxia. Eventually leads to hypoxia. Next, ventilator settings not optimized and decrease LV function causing pulmonary edema. Next, how to prevent this scenario? Ensure adequate oxygen flow to oxygenator through air oxygen blender. Check pump flow should be greater than 2/3 of the patient cardiac output. Check for signs
ஃபார் எனி சேட்டரிங் ஆஃப் லைன்ஸ் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் செக் ஆக்சிஜனேட்டர் ஃபார் எனி கிளாத்ஸ். செக் ஆக்சிஜனேட்டர் ஃபங்க்ஷன் பை அனலைசிங் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆக்சிஜனேட்டர் ப்ரெஷர். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆக்சிஜனேட்டர் P2 and P3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த P2 and P3 டிஃபரன்ஸ் தான் ΔP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் ABG on FiO2 of 100% at both locations. Free oxygenated pressure should be less than 300 mm mercury with less than 500 mm mercury gradient, and post oxygen membrane pressure should have PO2 greater than 200 mm mercury and FiO2 100%. Check ventilator peak pressure and signs of failure to deliver tidal volume, especially if peripherally cannulated. So ventilator peak pressure நம்ம monitor பண்ணணும். Next access echocardiography and check hemoglobin level. So echocardiography access பண்ணணும். Next அதே போல hemoglobin நம்ம check பண்ணணும். Next how to manage, ensure pump flow is adequate. Pump flow வந்து adequate இருக்கு, அதாவது greater than 2/3 of cardiac output இருக்கு. Next ensure both air and oxygen blender and ventilator at FiO2 100%. 100% FiO2 இருக்கு, நம்ம செக் பண்ணிக்கணும். Next optimize mechanical ventilator mode and consider cooling the patient to 35 degrees Celsius. Consider second access to provide VAB Ecmo, hybrid Ecmo நம்ம யூஸ் பண்ணோம். Next if required, consider blood transfusion to maintain hemoglobin greater than 90 mg per dl and administer muscle relaxants. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் மெஷர் பண்ணுறதுனால நம்ம ஹைபாக்சி ஃபினாமினா இங்கே டிக்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரீசர்க்குலேஷன் ஒன்று Ecmo. ரீசர்க்குலேஷன் ஒன்றில் நம்ம ப்ராப்பரான இங்கே ஆக்சிஜனேட்டை நம்ம சப்ளை பண்ணணும். ஆர்எல்ஸ் இங்கே சப்ளை பண்ணும்போது நம்ம மறுபடியும் இந்த பேஷண்ட்டுக்கு ஆர்டிஎல் சிஸ்டம் போகாம நம்மளுக்கு மறுபடியும் இந்த ட்ரைனேஜ் கேனலாலே நம்மளுக்கு ரீசர்க்குலேட் ஆகுது. எக்மோ சர்க்யூட்குள்ளே வருதுன்னா அதான் ரீசர்க்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்யூட்லேயே அந்த பிளட் மோஸ்ட் ஆஃப் தி பிளட் அங்கே ரீசர்க்குலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் நடக்கும். ஸோ வாட் கேன் ஹேப்பன், சேம் பிரைட் கலர் பிளட் இன் போத் ஆக்சஸ் அண்ட் ரிட்டர்ன் கேனலா. ஸோ இங்கே நம்ம ஆக்சிடேட் பண்ண பிளட் வந்து மறுபடியும் இந்த இடத்துல வரதுனால சேம் ரெட் கலர் பிளட் வந்து இங்கே நம்ம பார்க்க முடியும் கேனலாஸ் டியூபிங்ஸில். நெக்ஸ்ட் ரெடியூசஸ் சேச்சுரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் டிஷ்யூ ஹைபாக்சியா. டிஷ்யூஸ்ல வந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் சிவியர் அசிடோசிஸ் அண்ட் ஹைப்பர் லாக்டீமியா. ஸோ லீட்ஸ் டு லாக்டேட் இன்க்ரீஸ் அண்ட் லீட்ஸ் டு அனாரோபிக் மெட்டபாலிசம் அண்ட் டிக்ளைன் இன் பேஷண்ட் ஹீமோடைனமிக் பேஷண்டோட ஹீமோடைனமிக் ஸ்டேட்டஸ் நம்ம டிக்ளைன் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வாட் காசஸ் திஸ் thing, very high ECMO blood flows and tips of the femoral and jugular cannulas being too close. So femoral canulaவும் இந்த jugular canulaவும் too close இருந்தால் நடக்கும், ஆட்டோமேட்டிக்கலி ரீசர்க்குலேஷன் நடக்கும். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி நம்ம க்ளோஸராக வைக்கிற அந்த கேனுலாஸ் இருக்கும்போது ரீசர்க்குலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் மட்டும் இந்த ரீசர்க்குலேஷன் நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ், பெரிகார்டியல் டேம்பர் அண்ட் நியூமோதொராக்ஸ், இந்த ப்ரெஷர் வேரியேஷன்ஸ்னால இதில் பார்க்க முடியும். சேஞ்சஸ் இன் இன்ட்ராகார்டியக் ப்ரெஷர் அண்ட் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர். நெக்ஸ்ட் ஹவு டு ப்ரிவெண்ட், எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி மானிட்டரிங் த கேனுலா பிளேஸ்மெண்ட் இன் எக்ஸ்ரே. இப்போ கேனுலா பிளேஸ்மெண்ட் டெய்லி மானிட்டர் பண்ணிருக்கணும். Okay, to avoid recirculation and strict control of the ventilator settings to avoid variation in intrathoracic pressure. So ventilator settings நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் calculating recirculation factor and visualizing the color of blood in both access and return canal. So கலர் நம்ம மானிட்டர் பண்ணணும். மானிட்டரிங் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆக்சிஜன் ப்ரெஷர் PO2 வேல்யூஸ். ஸோ ப்ரீ ஆக்சிஜனேட்டர் ப்ரெஷர் PO2 எவ்வளோ இருக்கணும், லெஸ் தென் 300 mm mercury இருக்கும். அதே போல இது வந்து ப்ரீ ஆக்சிஜனேட்டர் மெம்பரேன். நெக்ஸ்ட் போஸ்ட்ல வந்து PO2 வந்து லெஸ் தென் 200 mm mercury. ஸோ இதோட டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு மினிமம் லெஸ் தென் 50 mm mercury கிரேடியன்ட்ல இருக்கும், அட்லீஸ்ட் இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண வேண்டிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் டு அவாய்ட் ரீசர்க்குலேஷன். Next, how to manage the recirculation phenomena. Adjust the tip of the jugular and femoral cannula to be at least 8 to 10 cm between the two cannulas to avoid significant recirculation. So, ஒரு distance ஓட 8 to 10 cm distance நீங்க place பண்ணணும் to avoid significant recirculation. Adding additional return cannula in femoral vein. Cannula நம்ம additional நம்ம add பண்ணலாம். Next, avoiding high ECMO blood flow. ECMO blood flow அதிகமா இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். Next, switching to dual lumen cannula. ஸோ 2 lumen cannula, இது அவலான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் dual lumen cannula. இங்க ஒரு லூமன் இருக்கும், இங்க வந்து ஆக்சைடு பெட் போவோம், இங்க வந்து டிஆக்சைடு பெட் போவோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம dual lumen cannula வந்து நம்ம பேஷனுடைய ரைட் ஏட்ரியம் டு அப் டு தி சுப்ரியர் வெயின் ஓகேவா அண்ட் இன்ஃபீரியர் வெயின் ஓகேவா. ஸோ இதுல வந்து ரெண்டும் செப்பரேட்டா நம்ம பிரிச்சுக்கலாம், டிஆக்சினேட்டட் அண்ட் ஆக்சினேட்டட் டு த பேஷண்ட். ஓகே, இங்க வந்து அவுட் ஃப்ளோ இங்க இருக்கும், நெக்ஸ்ட் இன்ஃப்ளோ இங்க இருக்கும். இன்ஃப்ளோ இங்க போயிட்டு பேஷண்ட் பிளட் போயிட்டு நெக்ஸ்ட் அவுட் ஃப்ளோல ரைட் ஏட்ரியம் அந்த சைட்ல போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் அவாய்டிங் இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் வேரியேஷன், tamponade or pneumothorax. நெக்ஸ்ட் ப்ளீடிங் ஆன் எக்மோ. எக்மோல ப்ளீடிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம்.
எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன நடக்கும் ப்ளீடிங்னால டிக்ரீஸ்ட் எக்மோ பிளட் ஃபோர்ஸ் அண்ட் சேட்டரிங் ஆஃப் லைன்ஸ் நடக்கும், அனீமியா, ஊசிங் ஃப்ரம் கேனலா சைட்ஸ். ஸோ அனீமியா நடக்கலாம். அதே போல இங்க கேனலாலேருந்து நம்ம பிளட் வந்து ஊஸ் ஆகணும். இதுதான் லைன் சேட்டரிங். இட் கேன் ஹேப்பன் ஆன் ப்ளீடிங் ஆல்சோ. Next, what causes this bleeding on ECMO? Using anticoagulants. Anticoagulants நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும் நம்ம ப்ளீடிங் நடக்கலாம். ஆர்எல்ஸ் இன்ட்ராவாஸ்குலர் கோகுலோபேத்தி, டிசெக்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோகுலோபேத்தினாலேயும் நம்மளுக்கு இங்க ப்ளீடிங் நடக்கலாம். ஆர்எல் லிவர் டிஸ்ஃபங்க்ஷன், ஆர்எல்ஸ் கோகுலோபேத்தி டியூ டு கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் த்ரோம்போசைட்டோபேத்தி. நெக்ஸ்ட் ஹவு டு ப்ரிவென்ட் திஸ் ப்ளீடிங். ப்ளீடிங் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் பார்த்தோம்னா, எக்ஸாமின் கேனலேஷன் சைஸ் பீரியாடிக்கலி. அந்த கேனலேஷன் சைஸை நம்ம பீரியாடிக்கலி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் அக்சஸிங் பெரிகார்டியல் அண்ட் பியூரல் அப்டாமினல் அண்ட் ரெட்ரோபெரிட்டோனியல் ஸ்பேசஸ் வித் இமேஜிங். ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் நம்ம இமேஜிங் மூலியமா நம்ம அக்சஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஏசிடி அக்கார்டிங்லி அண்ட் ஏபிடிடி 6 hours per time and check for the following values periodically. ஸோ ஐஎன்ஆர் ரேஷியோ, அப்புறம் வந்து ஏபிடிடி ஆக்டிவேட்டட் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டிக் டைம் அண்ட் ஹீமோகுளோபின், பிளேட்லெட்ஸ், டி டைமர், ஃபிப்ரினோலைஸ் லெவல் அண்ட் ஃபேக்டர் 10 லெவலில் அதில் மானிட்டர் பண்ணும். ஸோ ஏசிடி வந்து ரேஞ்சஸ் அரௌண்ட் 180 to 220 செகண்ட் நம்ம டார்கெட் மெயின்டைன் பண்ணோம். அதே போல் பிடிடி, ஏபிடிடி, ஐஎன்ஆர்லாம் நம்ம பிடி வந்து 10 to 13 செகண்ட், பிடிடிடி 1.5 to 2.5, பிடிஆர் ஐஎன்ஆர் less than 1.5 அண்ட் ஆன்டி 10ஏ ஃபேக்டர் வந்து 6 to 12 லெவலில் நம்ம 0.3 to 0.7 இந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்ணோம். ஆன்டி த்ரோம்பின் 50 to 80% மெயின்டைன் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபிப்ரினோல் லெவல் வந்து ஃபிப்ரினோல் லெவல் greater than 150 மில்லிகிராம் per deciliter மெயின்டைன் பண்ணோம். நெக்ஸ்ட் பிளேட்லெட் கவுண்ட் வந்து 50,000 to 10,000 into 10⁻9 லிட்டர் per லிட்டர் நம்ம மெயின்டைன் பண்ணோம். நெக்ஸ்ட் ஹவு டு மேனேஜ் திஸ் ப்ளீடிங். ஸோ பேஷண்ட் இப்போ ரொம்ப ப்ளீடிங் ஆகுது, அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிக்ரீஸ் ஆர் ஸ்டாப் ஆன்டி கோகுலேஷன் டு மெயின்டைன் ஏபிடிடி 50 to 75 seconds. ஸோ ஆன்டி கோகுலேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதே போல் ஏபிடிடி வந்து இந்த 50 to 75 செகண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபியூஸ் பேக்ட் ரெட் பிளட் செல்ஸ், பிஆர்பிசி நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுதான் பிஆர்பிசி, இந்த பிளட் வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் கரெக்ட் எலிவேட்டட் லெவல் ஆஃப் ஐஎன்ஆர், இன்டர்நேஷனல் நார்மலைஸ் ரேஷியோ அண்ட் ஏபிடிடி ஆக்டிவேட் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டிக் டைம் வித் fresh frozen plasma FFP or prothrombin complex concentrates. So this is our fresh plasma, fresh frozen plasma. இந்த fresh frozen plasmaலையும் இந்த பிஆர்பிசியும் நம்ம ஆட் பண்ணோம் to avoid excessive bleeding scenarios, to manage excessive bleeding scenarios and correct thrombocytopenia and low fluid level with platelet and cryoprecipitate transfusion, correct surgical sources of bleeding and if life threatening bleeding persist may require removal of ECMO. ஸோ இப்போ லைஃப் த்ரெட்டனிங்காக இருந்ததுன்னா நம்ம எக்மோ வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் நம்மளுக்கு நடக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியல் ஹைபாக்சியா. ஸோ டிஃபரன்ஷியல் ஹைபாக்சியா ஆன் எக்மோ அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா, எதனால டிஃபரன்ஷியல் ஹைபாக்சியா என்னன்னா, மேலே வந்து அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் நம்மளுக்கு டீஆக்சினேட் பிளட், ஆக்சினேட்டட் இல்லாத பிளட் போவோம். அது இப்போ கீழே வந்து ஆக்சினேட்டட் பிளட், ஃபுல்லி நார்மலி கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ஆக்சிஜன் பிளட் டு தி லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ஸோ இதுதான் இந்த டிஃபரன்ஷியல் ஹைபாக்சியா ஆன் எக்மோ நடக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இது நோன் அதர் நேம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நார்த் சவுத் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இது வந்து நார்த் சவுத் சிண்ட்ரோம் ஆர்எல்ஸ் ஹார்லிக்யூன் சிண்ட்ரோம். ஸோ இது வந்து ஹார்லிக்யூன் சிண்ட்ரோம்னு இதை அதர் நேமில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வாட் கேன் ஹேப்பன் ஆன் டிஃபரன்ஷியல் ஹைபாக்சியா. ஒன்று வந்து லோயர் PO2 அண்ட் SaO2 இன் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் கம்பேர்ட் வித் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ஸோ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஆக்சிஜன் பார்ஷியல் ப்ரெஷர் வந்து அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் கம்மியாக இருக்கும், அப்புறம் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் கம்பேரிட்டிவாக லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்கோ கார்டியோகிராஃபி டெமான்ஸ்ட்ரேட்டிங் இன்க்ரீசிங் கார்டியக் அவுட்புட் இன்க்ரீஸ்டாக இருக்கும். இன்அடிக்வேட் ஆக்சிஜன் டெலிவரி டு பிரெயின் எஸ்பெஷலி பெரிஃபரல் எக்மோ. ஸோ ஆக்சிஜன் டெலிவரி இன் பிரெயினில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆக்சிஜன் டெலிவரி டு பிரெயின். நெக்ஸ்ட் வாட் காசஸ் திஸ் டிஃபரன்ஷியல் ஹைபாக்சியா. சிவியர் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், நம்மளுக்கு பேஷண்ட்டுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலும் இங்கே வந்து இந்த ஹைபாக்சியா நம்மளுக்கு காசு ஆகும். ஆர்எல்ஸ் inadequate drainage, venous drainage, failing to keep the heart empty, especially in peripheral arterial cannulation. How to access இந்த டிஃபரன்ஸ் லைஃப் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பேர் SaO2 and ABG at furthest point from arterial cannulation, typically from right radial artery with lower body saturation values and ABG. Obtain echocardiography evaluation of cardiac output and monitoring cerebral oxygen content RSO2 with NIRS monitor. ஸோ NIRS monitor வச்சு நம்ம cerebral oxygen saturation எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து how to manage this
differential hypoxia. Increase ECMO blood flow to full cardiac output. Cardiac output நம்ம ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்டிமைஸ் வென்டிலேட்டர் செட்டிங்ஸ் பிளண்டர் FiO2 to 100%. Consider decreasing discontinuing ஐனோட்ரோபிக் சப்போர்ட். ஸோ கார்டியக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதை நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கன்சிடர் சேஞ்சிங் டு ஆக்சரி டு சென்ட்ரல் கேனுலேஷன். ஸோ நம்ம கேனுலேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் கன்சிடர் ஸ்விட்சிங் டு விவி எக்மோ இஃப் கார்டியக் ஃபங்க்ஷன் இஸ் அடிக்வேட். ஸோ விவி எக்மோ நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். கார்டியக் ஃபங்க்ஷன் நல்லா ப்ராப்பராக ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கன்சிடர் விஏவி எக்மோ வித் அடிஷனல் இன்ஃப்ளோ கேன்லா டு ஜூலர் வெயின் இஃப் கார்டியக் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அடிக்வேட். ஸோ நெக்ஸ்ட் கார்டியக் ஃபங்க்ஷன் அடிக்வேட்டாக இல்லைன்னா நம்ம இன்னொரு ஹைப்ரிட் எக்மோஸுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நோ கார்டியாக் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிகவரி ஆஃப் கார்டியாக் ஃபங்க்ஷன். அப்போது ஆக்சிஜனேட்டட் பெட் மூவ்ஸ் ஆன் விவி எக்மோ அண்ட் டெல்ஸ் ஆர்லி குன்ஃபினாமல் நெக்ஸ்ட் விஏவி எக்மோ. ஃபைனலாக நம்ம இந்த ஹைப்ரிட் எக்மோக்கு நம்ம போகிறோம். ஸோ வித் அடிஷனல் இன்ஃப்ளோ கேன்லா ஜூகுலர் வெயின் இஃப் கார்டியாக் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அடிக்வேட். நெக்ஸ்ட் லிம்ப் இஸ்கீமா, லோ பிளட் சப்ளை டு தி லிம்ப் ஆன் எக்மோ. அது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ரீஸ்டு பல்சஸ் நடக்கலாம் அண்டு பேலோர் அண்ட் டஸ்கி அப்பியரன்ஸ் ஆர் பெயின் இன் கேன்லெட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு கர்த் ஆஃப் தி எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வென் மெஷர்டு சீரியலி அட் எக்ஸாக்ட் லொகேஷன் மே லீட் டு ஆம்புடேஷன். ஃபைனலாக நம்மளுக்கு காலி எடுக்கிற மாதிரி கூட சுச்சுவேஷன் கூட வரலாம். நெக்ஸ்ட் வாட் காசஸ் திஸ் லிம்ப் இஸ்கீமா அப்படின்னு பார்த்தோன்னா small sized femoral artery and large arterial cannula obstructing distal flows and perforation or rupture of the femoral artery during cannulation, absence of distal perfusion cannula. ஸோ இந்த distal perfusion cannula ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேன்லா நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம லிம்பு இஸ்கியமாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ த்ரோம்போ எம்போலிக் வந்துனாலையும் நம்மளுக்கு லிம்பு இஸ்கியமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹவு டு ப்ரிவென்ட் திஸ் லிம்பு இஸ்கியமா அப்படின்னு பார்த்தோன்னா check creatine level properly and access urine color and quantity. Ensure no arterial monitoring lines in cannulated extremity. Use opposite extremities for arterial versus venous cannulation. Placing distal perfusion cannula. ஸோ இந்த distal perfusion cannula ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னல இதை நீங்கள் வந்து கேன்லாஸ் அந்த லிம்பு இஸ்கிமியா பக்கத்துலேயே இந்த distal perfusion cannula அந்த distal perfusion cannula நம்ம பிளேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் யூசிங் side arm graft or arterial cannula. Using smaller sized arterial cannula than native femoral arterial size. Next, how to manage this limb ischemia அப்படின்னு பார்த்தோன்னா place saturation monitor, oxygen saturation monitor on canal drainage extremities and consider distal perfusion cannula. So this is the distal perfusion cannula and consider decreasing cannula caliber size or placement of T-graft and consider replacement of arterial cannula into axillary artery. Consider if creatinine kinase level greater than 10,000 units per liter. Consider hydration, avoid usage of diuretics and consider alkalizing agent to obtain urine. Alkalizing agent obtained and greater than 8 may need renal replacement therapy RRT. இந்த இடத்துல நம்மளுக்கு நீட் ஆகலாம் ஃபார் சிவியர் அசிடோசிஸ் அண்ட் fluid overload ஆச்சுன்னா நம்ம இந்த RRT renal replacement therapy இங்கே அட்மிஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேஷியோட்டோமி ஃபார் த்ரோம்போ எம்போலிக் இவெண்ட். நெக்ஸ்ட் வேசோபிளிஜியா ஆன் எக்மோ. ஸோ வேசோபிளிஜியா ஒன்றில் ஹைப்போடென்ஷன், டிக்ரீஸ் ஹைப்போடென்ஷன் டியூ டு ஆல்டர் லெவல் ஆஃப் சிஸ்டமேட்டிக் வேஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல்ஸ் ஆல்டர்னேட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் கார்டியக் இண்டெக்ஸ். ஸோ சிம்பிளாக இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் வெசில் நார்மல் டென்ஷன், இதுதான் நம்ம பேத்தாலஜிக்கல் ஹைப்போடென்ஷன். திஸ் இஸ் அவர் வேசோபிளிஜியா அண்ட் ஆல்சோ கார்டியக் அவுட்புட் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ வாட் கேன் ஹேப்பன், வார்ம் ஆர் கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் நடக்கலாம். ரெக்வயர்மெண்ட் ஃபார் ஹை ரேட் ஆஃப் வேசோப்ரெசஸ் டிஸ்பைட் சப்போர்ட்டிங் வித் ஃபுல் விஏ எக்மோ ஃப்ளோ டு மெயின்டைன் அடிக்வேட் ப்ரெஷர்ஸ். ரெடியூஸ்டு சிஸ்டமிக் வேஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ், எஸ்விஆர் வந்து மோஸ்ட் காமனாக எஸ்விஆர் கம்மியாக இருக்கும் அண்ட் ரிஃப்ராக்டிவ் ஹைப்போடென்ஷன் கார்டியக் அவுட்புட் இன்க்ரீஸாக இருக்கும் அண்ட் ஆல்சோ பிபியும் டிக்ரீஸாக இருக்கும். சாரி, கார்டியக் அவுட்புட் இருக்காது, பிபி மட்டும் டிக்ரீஸாக இருக்கும். கார்டியக் அவுட்புட் மோர் லெஸ் மெயின்டைன் நார்மல். நெக்ஸ்ட் வாட் காசஸ் திஸ் சினாரியோ, செப்டிக் ஷாக், SIRS சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம், SIRS நடக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் வேசோடிலேட்டர். ஸோ வேசோடிலேட்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு வேசோபிளிஜியா நடக்கிற ஃபினாமினல் நடக்கலாம். நெக்ஸ்ட் ஹவு டு ப்ரிவென்ட் திஸ் வேசோபிளிஜியா ஆன் எக்மோ அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ரூல் அவுட் இன்ஃபெக்ஷியஸ் etiology வித் கல்ச்சர்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன், ஆக்சஸ் ஃபார் adrenal insufficiency வித் ACTH adrenocorticotropic ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க ஆர்எல்ஸ் வித் எம்பிரிக் ஹைட்ரோகார்டிசோன் அட்மினிஸ்ட்ரேஷன். மானிட்டர் ஃபார் சைன்ஸ் ஆஃப் பர்ஃபியூஷன் ஒழுங்காக நடக்குது அப்படின்னு நம்ம மானிட்டர் பண்ணணும். லாக்டிக் லெவல் ஒழுங்காக இருக்குன்னு பார்க்கணும். மிக்ஸ்டு யூனிட் சேச்சுரேஷன் பார்க்கணும். அசிடோசிஸ் நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஹவு டு மேனேஜ் திஸ் வேசோபிளிஜியா அப்படின்னு பார்த்தோன்னா வேசோப்ரெசின் நம்ம ஆட் பண்ணணும் டு நார்எஃபினெஃப்ரின் ஃபார் சினர்ஜி. ஸோ ஹைப்போடென்ஷன்லேருந்து நம்ம வேசோப்ரெசின் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நம்ம பேஷண்ட்டுடைய பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் பர் ரெக்கமெண்ட் அண்ட் கன்சிடர் ஸ்டாப்பிங் ஃப்ளூயிட் ரிமூவல்
ஏன்னா பேஷண்ட் வந்து ஹைப்போடென்ஷனில் இருக்காங்க, வேசோப்ளீஜியாவில் இருக்காங்க. ஸோ வி ஆர் அட்மிஷனிங் ஃப்ளூயிட் அண்ட் மே ரெடியூஸ் ஹை டோசஸ் ஆஃப் மல்டிபிள் வேசோப்ரெசர்ஸ், நார்எஃபினெஃப்ரின், வேசோப்ரெசின் அண்ட் எஃபினெஃப்ரின். ஐனோட்ரோபிக் சப்போர்ட் இஃப் கார்டியாக் அவுட்புட் கேனாட் பி என்ஹான்ஸ்டு. ஸோ கார்டியாக் அவுட்புட் ரொம்ப டிக்ரீஸ் ஆன சுச்சுவேஷனில் கூட நம்ம ஐனோட்ரோபிக் சப்போர்ட் மே ஆல்சோ இன்க்ரீஸ் த கார்டியாக் அவுட்புட் லைக் டோபியூட்டமின் அண்ட் டோப்பமைன். அண்ட் மெத்திலின் ப்ளூ ஆஸ் லாஸ்ட் ரெசார்ட் இஃப் எவ்ரி திங் பண்ணலாம் மெத்திலின் ப்ளூ நம்ம வந்து அட்மினிஸ்டர் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் வந்து எல்வி டிஸ்டன்ஷன் ஆன் எக்மோ, லெஃப்ட் வென்ட்ரிகல் டிஸ்டன்ஷன் ஆச்சுன்னா எக்மோவில் அப்படின்னா என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ரீஸ்டு பல்சராலிட்டி ஆன் ஆர்டில் வேஃபார்ம். பல்சராலிட்டி வந்து டிக்ரீஸாக இருக்கும் அந்த ஆர்டில் வேஃபார்மில், நம்மளுக்கு பல்சராலிட்டி டிக்ரீஸ் ஆகும் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வென்ட்ரிகுலர் டிஸ்டன்ஷன் ஆன் லிமிடெட் aortic valve ஓப்பனிங் ஆன் எக்கோகார்டியோகிராம் அண்ட் ஹைபாக்சியா, decrease O2 and pink frothy secretion from endotracheal tube with severe pulmonary edema. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன பார்த்தோன்னா எலிவேட்டட் pulmonary artery pressure, increased myocardial oxygen demand, pulmonary edema, and hindered LV recovery, blood stasis resulting in ventricular or pulmonary thrombosis and myocardial stress. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த சினாரியோவில் நம்மளுக்கு எல்வி டிஸ்டென்ஷனில். ஸோ இட் கிவ்ஸ் எக்ஸசிவ் லோட் டு மயோகார்டியம் ஆஃப் தி ஹார்ட். ஸோ O2 டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த எல்வி டிஸ்டென்ஷனில். நெக்ஸ்ட் இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா டெய்லி செஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் மானிட்டர் ஃபார் சேஞ்சஸ் இன் ஆக்சிஜனேஷன் ஆன் ஏபிஜி. ஸோ ஏபிஜி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். மானிட்டர் ஏர்வே வென்டிலேட்டர் ப்ரெஷர், எக்கோகார்டியோகிராஃபி டு எவாலுவேட் ஃபங்க்ஷன் அண்ட் எல்வி டயமீட்டர் அட் எண்ட் ஆஃப் diastole அண்ட் எண்ட் ஆஃப் சிஸ்டோல் அண்ட் aortic valve ஓப்பனிங். ஸோ ஹவு டு மேனேஜ் திஸ் எல்வி டிஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ரீஸ்ட் ஆர் ஸ்டாப் பல்மரி வேசோடைலட்டஸ். ஸோ வேசோடைலட்டஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ்டு எக்மோ ஃப்ளோஸ் கன்சிடரிங் ஆடிங் சிஸ்டமிக் வேசோடைலட்டஸ். ஸோ பல்மரி வேசோடைலட்டஸ் ஸ்டாப் பண்ணிக்கணும், சிஸ்டமிக் வேசோடைலட்டஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் இன்க்ரீஸ் த ஐனோட்ரோபிக் சப்போர்ட் அண்ட் இன்க்ரீஸ் த டயூரிசிஸ் அண்ட் இனிஷியல் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஸோ ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த இது வேசோப்ளீஜியாகும், அதே போல் இங்கே எல்வி டிஸ்டென்ஷனில் நம்ம ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன் கேஸ் ஆஃப் சிவியர் டு இன்க்ரீஸ் டயரிசிஸ் ஆர் இனிஷியல் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ளூயிட் ஓவர்லோட் அண்ட் கன்சிடர் எல்வி அன்லோடிங் வியா ஐஏவிபி இம்பெல்லா ஏட்ரியல் செப்டோஸ்டோமி அண்ட் எல்வி அபிகல் வென்டிங். ஸோ எல்வி அன்லோடிங்கை நம்ம இந்த மாதிரி அதர் மெக்கானிக்கல் அசிஸ்டிவ் வைஸ் நம்ம பண்ணுறதுனால நம்ம இந்த எல்வி அன்லோடிங்கை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். Actually, that's all about complications, most common complications in ECMO. ஸோ எக்மோவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பரான மானிட்டரிங், அதே போல் ப்ராப்பரான வேல்யூஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திஸ் ஆல் அபவுட் மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் ECMO, extracorporeal membrane oxygenation.